அன்பான செங்கண் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அண்மையில் காவலர்களுக்கு கொடுக்கப்பட்ட இரட்டை தூக்கு தண்டனை பற்றி எனது கருத்தாக சில வரிகளை சொல்ல இருக்கிறேன். தந்தையையும் மகனையும் தன்னுடைய சுய லாபத்திற்காக, சந்தோஷத்திற்காக அடித்து கொன்ற காவலர்களுக்கு இரட்டை தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது. இது வரலாற்றில் இடம்பெறும். இந்த காவலர்களின் தண்டனையை ஜெயிலுக்குள் வைத்து நிறைவேற்றக்கூடாது, பொது இடங்களில் வைத்து நிறைவேற்ற வேண்டும். அதாவது பேருந்து நிலையம், நீதிமன்ற வளாகம், பொதுவாக பொதுமக்கள் கூடுகின்ற இடத்தில் வைத்து நிறைவேற்ற வேண்டும். அதை ஒளிப்படுத்த வேண்டும். மக்கள் மனதில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆவண செய்யும். பொதுவாக எல்லோரும் நினைப்பார்கள், கொலை செய்தால் தூக்கு தண்டனை உறுதியாக கிடைக்கும் என்று எல்லோரும் நம்புவார்கள். இது போன்ற கொலைகளை தவிர்க்க இதுவே சிறந்த வழி என்று நான் நினைக்கிறேன். இந்த காவலர்களின் சொத்துக்களை, குடும்ப சொத்துக்களை முழுமையாக பறிமுதல் செய்து அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அந்த குடும்பங்களில் இருப்பார்களேயானால் அவர்களை பராமரிக்கும் பொறுப்பை அரசே ஏற்க வேண்டும். அவர்களது கல்வி செலவு, மற்ற செலவுகளை பார்த்து அவர்களது 25 வயது வரை பொறுப்பாக அவர்களை வைத்திருக்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும் அரசு. அதே நேரத்தில் இந்த காவலர்களின் மனைவிமார்களுக்கு எந்த விதமான சலுகையும் கூடாது. இது ஏனோ தானோ என்று எப்போது ஒரு சமயத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு போல் தெரிகிறது. இது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் இது போன்ற தீர்ப்பை விரிவுபடுத்த வேண்டும். உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் தங்களுடைய நலனுக்காக ஆட்களை வைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்களை கண்டுபிடித்து இது போன்ற தண்டனை கொடுக்கப்படுமேயானால் எதிர்காலத்தில் கொலை குற்றங்கள் குறையும். இளைஞர்கள் எந்த விதமான கொலை குற்றத்திலேயும் ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் நல்ல குடிமகனாக வளர்த்தெடுக்கப்படுவார்கள். இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு முன்னேறும், பாராட்டப்படும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொளி முடித்துக் கொள்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். அன்பான உறவுகளே, செங்கண் மீடியா இதை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.